கவனிங்க, சில காரியங்களை நம்ம முக்கியத்துவப்படுத்தாதனால அது பெரிய இழப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்க்காது. சில காரியத்தை நம்ம ரொம்ப அசால்ட்டாக விட்டுறலாம், அதை முக்கியத்துவப்படுத்தாமல் விட்டுறலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி இந்த உயிர் வாழ்வதற்கு நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். நம்முடைய உடம்புல நிறைய தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி ரொம்ப முக்கியம். 10 நாள் தொடர்ந்து நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அதான் டாக்டர் சொல்லுவாங்க, கிட்னி ஃபெயிலியர் வந்துரும்ப்பா. அது மாதிரி இந்த ரொம்ப கல் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும்ப்பா, நீ தண்ணி குடிக்காதனால தான்ப்பா உனக்கு கல் வந்திருக்குது. அப்போது நமக்கு சில காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அது ஒரு உயிர் வாழ தேவையானது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் ரொம்ப அழகாய் போதிக்கிறது. அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, அதை நம்ம விட்டுவிட முடியாது. அதில் இன்றைக்கு நான் தியானித்த போது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அது என்ன அப்படின்னா, உற்சாகமான ஆவி ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்தாக முடிந்துடும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்றேன், ஆண்டவரே உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. பொதுவாக நம்மை பொறுத்த வரைக்குமே இந்த சோர்வு என்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம். அப்படின்னா நம்மளை ஒண்ணுமே பண்ணாம உட்கார வச்சிருப்பாருங்க. நீங்கள் ஆபிரகாமோடு கூட இருக்கும்போது லோத்து ரொம்ப பெரிய ஆளு. லோத்து நிறைய ஆடு மாடுகள், நிறைய வசதி உள்ளவன். ஆபிரகாமுக்கும் அவனுக்கும் இருக்கும்போது ஒரு போட்டி நடந்துட்டே இருந்துச்சு. ஏன் போட்டி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஆபிரகாம் ரொம்ப உற்சாகம் உள்ள ஒரு நபர். அவர் சும்மாவே இருக்க மாட்டாருன்னு வைங்களேன். ஒரு சோம்பேறியான மனிதன் தான் இந்த லோத்தா இருந்தாலும், ஆனா ஆபிரகாமை பார்க்கும்போது அவரெல்லாம் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு இதுவா இருக்கிறாரு, நம்ம கொஞ்சமாவது இருக்க வேண்டுமா? அப்படி அவரை பார்க்க இவரை அறியாமலே என்ன வருது அப்படின்னா உற்சாகம் வருது அவருக்கு. அதனால அவரோட இருக்கும்போது போட்டி போட்டு 2 பேரும் சம்பாதிச்சாங்க. ஆனா ஆபிரகாமை விட்டு லோத்து வெளியேறின உடனே திரும்ப அந்த பிசாசு தொத்திக்கிட்ட மாதிரி தொத்துக்கிட்டுச்சு. என்ன அப்படின்னா ஒரு சோர்வு. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகம் சில மனிதர்களை, ஞானமில்லாத மனிதர்களை சோர்வின் ஆவிகளோட உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படியே மூளையெல்லாம் மழுக்கி அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்கார வைக்கிறதுக்காக இந்த உலகம் நிறைய பிரயாசங்களை எடுக்குது. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அட்டன் பண்ற எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும், தாவீத மாதிரி ஜெபிக்கணும். ஆண்டவரே உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த சோர்வின் ஆவினால தன்னுடைய பிள்ளைகளை கூட காப்பாற்ற முடியல, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அந்த சோர்வின் ஆவி தன்னுடைய பிள்ளைகளை விற்று போடுவதற்கு அவன் முன் வந்தான். அந்த சோர்வு அவனை பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார வச்சிருச்சாமா. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆபிரகாம் தூதர்களை சந்திக்கும் போது அவன் செய்ததற்கும், லோத்து தூதர்களை சந்திக்கும் போது அவன் செஞ்சதுக்கும் நீங்க படித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஐயோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே 3 தூதர்களை ஆபிரகாம் சந்திக்கிறாரு, அதே 3 தூதர்களை லோத்து சந்திக்கிறாரு. இவங்க 2 பேருடைய சந்திப்பிலே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஓடி 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 அப்படின்னு வரும், இவர் ஆனா பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்து அப்படின்னு வரும். அந்த சோர்வு தனக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்ல வருகிற அந்த ஊழியக்காரங்களை கூட மறைச்சு அப்படியே உட்கார வச்சிருச்சு. தாவீது ரொம்ப உற்சாகம் உள்ள நபர், ரொம்ப யுத்த வீரன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் தான் சோர்ந்து போனான். வேதம் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது எல்லாரையும் யுத்தத்திற்கு அனுப்பிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா வீட்டிலே உட்கார்ந்துட்டான். பாருங்களேன், சோர்வு. எத்தனை நாள் தான் போய் நம்ம யுத்தம் பண்றது, எத்தனை நாள் தான் வெளியில போய் அலைகிறது, நம்ம ஒரு நாள் இருந்தா என்ன, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டு வீட்டுல சோர்ந்து போய் சோர்வா உட்கார்ந்துட்டான். பாருங்களேன், பிசாசு கரெக்டா புகுந்துட்டான். பாருங்களேன், உங்களுக்குள்ள பிசாசு எப்ப புகுவான் அப்படின்னு சொன்னா, நீங்க சோர்ந்து போய் எதுவுமே செய்யாம அமைதியா உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களுக்குள்ளே என்ன கிரியை வேணாலும் செஞ்சிருவான். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்வுகள் வராதுன்னு சொல்லல, சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீட்டிட்டே போயிடக்கூடாது. நீங்க அதை நாள் கடத்திட்டே போயிடக்கூடாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் உடம்புடைய ரொம்ப டயர்டுனால ஏதோ கொஞ்ச நேரம் சோர்ந்து போய் வீட்டில் உட்காரோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், அது தவறல்ல.
ஆனா உங்களுடைய பொறுப்புகளே செய்ய முடியாதபடி, உங்களுடைய வேலைகளை செய்ய முடியாதபடி, நீங்க சாதிக்க முடியாதபடி உங்களை சோம்பேறித்தனத்தின் ஆவி உங்களை உட்கார வைக்குமானால் பி கேர்ஃபுல். சத்துரு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மீட்டிங்ல எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு உற்சாகத்தின் ஆவியினால் என்னை நிரப்பு. என்னை எப்படி வச்சிருங்க அப்படின்னா உற்சாகமா வச்சிருங்க ஆண்டவரே, என்னை உற்சாகமா வச்சிருங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற சோர்வுகளை களைந்து போடுங்க ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவருடைய கண்கள் வந்து தேடுது, ஆசீர்வதிக்கிறதுக்கு தேடுது. நான் சொல்றேன், இன்னொருத்தரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க போய் உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துட்டு, நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு, இன்னொருத்தன் வளர்றான், இன்னொருத்தன் உயர்றான், இன்னொருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு பொறாமப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா நீங்க காலம் முழுதும் அப்படி பொறாமப்பட்டு தான் நீங்க உட்காரணும். ஆண்டவருடைய கண்கள் யாரை பார்க்குது அப்படின்னா, யார் சுறுசுறுப்புள்ளவங்க, யார் சுறுசுறுப்புள்ளவங்க. பிரச்சனை இருக்கும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது இருக்கும், இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சோர்ந்தே போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு பலவீனமான ஆவியை கொடுக்கல, பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சோர்ந்து போவது சொல்லுங்க, அவர் சோர்ந்து போவதில்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து சோர்ந்து போனவர் அல்ல. அதான் நான் சொல்லுவேன், 33.5 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருடத்துல அவர் செஞ்ச ஊழியத்தை, அவர் நடந்த பிரயாண தூரத்தை, அவர் செஞ்ச அற்புதத்தை இந்த உலகத்துல இருக்கிற யாராலையுமே 3 வருஷத்துல செய்ய முடியல. அவ்வளவு செஞ்சுட்டாரு ஆண்டவர், அவ்வளவு செஞ்சுட்டார். அப்போ அதான் சொல்றாரு, நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதற்கு இடம் இல்லை. அவர் 100% தெய்வமா இருந்தாலும் 100% அவர் மனிதனா இருந்தார். ஆனா அத்தனை சோர்வா இருந்தாலும் கூட எந்த இடத்துலயும் அவர் சோர்ந்து போய் என்ன பண்ணல. நீங்க ஏன் பிரதர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க ஏன் சிஸ்டர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல, சோர்வு சத்துருடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஏதாவது ஒண்ணு பேசி, ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுத்து உங்களை அப்படியே சோர்ந்து போய் உட்கார பண்ணணும் அப்படின்னு பிசாசு நினைக்கும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, நான் ஓடுவேன், நான் ஓடுவேன், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், இந்த சூழ்நிலைக்கு சோர்ந்து போக மாட்டேன், இந்த அவமானத்துக்கு சோர்ந்து போக மாட்டேன், இந்த வியாதியில சோர்ந்து போக மாட்டேன், எது நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்னை வெற்றியாய் நடத்துகிறவர், அவர் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்தே போக கூடாது, சோர்ந்தே போக கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே ஆக்டிவா இருந்துட்டே இருக்கணும், ஆக்டிவா இருந்துட்டே இருக்கணும். சரி 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 பாருங்க, மோசே வந்து மாமனாராகிய எத்ரோனுடைய வீட்டுக்கு போறான். ஆனா இதற்கு முன்பாக அவன் இருந்தது எங்க அப்படின்னா அரண்மனையில இருக்கிறான். அரண்மனையிலே இருந்தவன் இப்பொழுது சாதாரணமான ஒரு வீட்டுல போறான். அந்த மாமனார் வீட்டுல போய் சும்மா இருக்கல பாருங்களேன். இவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவன் சாப்பிட்ட சாப்பாடு என்ன, அவன் ஜாலியா இருந்தது என்ன, எவ்வளவு பெரிய மகிமையான இடம். அந்த இடத்தை விட்டுட்டு இப்ப டோட்டலி அவன் கீழே வந்துட்டான். ஆனா கூட மனரம்யமா அந்த ஆடுகளை வாங்கி கொண்டு 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறான். 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறான். நம்மளா இருந்தா நம்ம உண்மையிலே நானா நினைச்சு பாக்குறேன், நம்மளால முடியாது போல. எப்படி ஒரு பெரிய இடத்துல இருந்து, அவ்வளவு பெரிய ராஜ பதவியில இருந்து 40 வருஷம் ஒரு 10 ஆடை கொடுத்து மேய்ச்சிட்டு வரான்னு சொன்ன உடனே நம்மளால போக முடியுமா, நம்மளால பண்ண முடியுமா? ஆனா 40 ஆண்டுகள் பொறுமையா வீட்டுல உட்கார்றதற்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வீட்டுல உட்கார்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க. எங்கதான் உட்காரணும் அப்படின்னா களத்துல நிக்கணும். நீங்க களத்துல நிக்கணும். எத்தனை சோர்வுகள் வருகிறது மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீங்க களத்துல நிக்கணும், களத்துல நிக்கணும். ஒரு நிமிஷம் தான் சோர்ந்து போகணும், 1 மணி நேரம் தான் சோர்ந்து போகணும். அதான் ரொம்ப எனக்கு சோர்வா அப்படியே மனசு உடைஞ்சு ஐயோ என்ன பண்றது. சோர்வு ஊழியக்காரங்க கண்டிப்பா வரும். ஊழியக்காரங்க ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ பொறுப்பு இருந்தாலும் அந்த சோர்வு வரும். ஆனா சோர்ந்து போய் அப்படியே வீட்டுக்குள்ள போய் இல்லை எங்கேயாவது இடத்துல போய் சும்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு அவ்வளோதான், ரைட்டு ரைட், ஓகே ஓகே ஓகே, சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்ம அப்படிதான் இருக்கும். ஊழியம்னா அதான், வாழ்க்கைன்னா அதான். கர்த்தருடைய வேலை அல்லவா, 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி அவமானங்கள் வரத்தான் செய்யும். அப்படியே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்துரு, அவருடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பு வரும்னு சங்கீதக்காரன் வந்து தன்னுடைய இருதயத்தை பார்த்து பேசுனது மாதிரி என்னை பார்த்து நானே பேசி 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 அவ்வளோதான், 1/2 hour அவ்வளோதான் முடிஞ்சா, ரைட் எடுத்து குளிச்சிரு, அவ்வளோதான், துணியை மாற்று, எடுத்து போ, அடுத்த ஊழியம், ஓடு 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 ஓடு. அப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல இந்த புதிய வருஷத்துல கேட்கணும். லாக்டவுன்ல கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது.
நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த 3வது நாளில் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் மிக பெரியது, நீங்கள் சாதிக்க வேண்டிய சாதனை மிக பெரியது, நீங்கள் நிற்க வேண்டிய இடம் உண்டு. கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடம் பெரிய இடம். நீங்கள் சாதாரணமான காரியத்திற்காக அழைக்கப்படவில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொல்லுகிறார், மகளே சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகிட்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்தே போக கூடாது. எப்போ எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என்னை உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய். சோர்ந்து போனீங்கன்னா நஷ்டம் யாருக்கு தான் நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நம்ம வேலை தான் தடைப்படும். நம்முடைய அதுவும் இந்த சோர்வை மட்டும் நீங்க விட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க, அது மோசமானதா மாறும். அதுக்கப்புறம் நம்முடைய உடம்பு வளையாது. அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு நம்முடைய உடம்பு எதைத்தான் கேட்கும் அப்படின்னா, சொகுசதாங்க கேட்கும். அப்படியே இருக்கலாம் தான் தோணுங்க. அந்த கஷ்டப்படுறதுக்கே பிடிக்காதுங்க. ஆனா நம்ம இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரு தீர்மானத்தோட ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமையா இருப்பீங்க. நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. சாகிற அன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை ஓட வைப்பாரு. இந்த உலகத்திலிருந்து சொர்க்க ராஜ்யத்திற்கு போகிற வரையிலும் கர்த்தர் உங்களை ஓட வைப்பார். எல்லாரும் வாஞ்சிக்கிறவங்க, அதற்காய் கேட்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு தாரும். யாரும் என்னை சோர்வுக்குள்ளாக்கவே கூடாது. என்னை யாரும் ஆண்டவரே சோர்வுக்கு நேராய் நடத்தக்கூடாது. எல்லாவற்றையும் தாண்ட மனுஷனுடைய வார்த்தைகள் என்னை சோர்வுக்குள்ளாக்காதபடி தேவரீர் என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். நம்மளை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்குறவர் யார் அப்படின்னா, மனுஷங்க தான் நம்மளை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்குவாங்க. நம்ம உற்சாகமா செய்வோம், நம்ம ஆசையா செய்வோம். ஆனா டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே அடிச்சு உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைப்போம். உடனே நம்ம நினைப்போம், என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு என்னத்தை பண்ணி என்ன, நான் இனி பண்ண மாட்டேன், நான் இனி பண்ண மாட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் இனி பண்ண மாட்டேன், நான் இனி சம்பாதிக்க மாட்டேன், நான் இனி ஆக்டிவா இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஆபத்து அவங்களுக்கு தான், நஷ்டம் அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைப்போம். இல்ல, நஷ்டம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். நம்ம சும்மா இருக்கிறதுனால நமக்கும் கர்த்தருக்கும் தான் நஷ்டமே தவிர அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றதுக்காக நீங்க அப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா? கர்த்தர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் உங்களை அப்படி சொல்லவே மாட்டாரு. ஆண்டவர் எப்பவும் சொல்லுவாரு, குட், அப்படி நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாரு. நான் கூட இருக்கிறேன்னு தான் கர்த்தர் சொல்லுவாரு. அதனால இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் மனுஷனுடைய வார்த்தைகளினால சோர்ந்து போய் செய்ய வேண்டாம், இனி நான் கவனிக்க மாட்டேன், இனி நான் விட்டுறலான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது மனசுல நினைச்சிருந்தா, ஆவியானவர் உங்களிடத்துல சொல்றாரு, இல்ல, அந்த வார்த்தைக்கு சோர்ந்து போகாத, அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போகாத. உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது பெரியது, பெரியது, அதிசயமானது. கர்த்தர் உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த மனிதன் உன்னை அழைக்கவில்லை, அந்த மனிதன் உன்னை வேறு பிரிக்கவில்லை, அந்த மனிதன் உனக்கு உற்சாகத்தை தரவில்லை, அந்த மனிதன் உனக்கு இந்த வேலையை தரவில்லை. உன்னை அலங்கரித்தவர் கர்த்தர், உங்களை அந்த ஸ்தானத்துல உட்கார வச்சவர் கர்த்தர், அந்த கிருபையை கொடுத்தவர் கர்த்தர், அந்த அபிஷேகத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் உங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கும் போது மனுஷன் உங்களை ஏன் சோர்ந்திருக்க பண்ண முடியும்? ஹல்லேலூயா. சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அப்பாட்ட கேட்கணும், எப்பொழுதும் எனக்கு பற்றி எரியக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆங்காண்டவர். சன்பலாத்து, தொபியா, கேஷேமு எல்லாரும் தேவ மனுஷனை எப்படி சோர்வுக்குள்ள ஆக்குறாங்க பாருங்க. வேதம் சொல்லுது, எங்கள் கை சலித்து போக மட்டும் அவங்க அப்படியே டென்ஷன் படுத்தினாங்களாம். நமக்கு அந்த ஒரு லெட்டர் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரு கடிதம் வரட்டுமே, கவர்மெண்ட் முத்திரை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சுன்னு வைங்களேன், இல்ல வக்கீல் நோட்டீஸ் ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க இருதயம் எப்படி இருக்கும் ஒரு வக்கீல் நோட்டீஸை பார்த்து? ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் இல்ல, 10 வக்கீல் நோட்டீஸ். அதுவும் ராஜாவுடைய முத்திரை போட்டு நோட்டீஸ் வருது, அரசாங்கத்திலிருந்து நோட்டீஸ் வருது. உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்தா? நீ என்ன பெருசாக செஞ்சுட்டு இருக்கிற? அதான் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படியாவது சலிச்சு போகணும்னு நினைச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்களாமா. ஆனா தேவ மனுஷன் ஐயோ சோர்ந்து போகவே இல்லைங்க. நெகேமியா சோர்ந்து போகவே இல்லைங்க. பரவாயில்லப்பா, அந்த லெட்டர் தூக்கி ஓரத்தில் வைப்பா, படிச்சுட்டேல்ல, ஓரத்தில் வை, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். என் தேவன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றான், என் தேவனாகிய கர்த்தாவே எங்க கை சலித்து போகுது, எங்க கைகளை திடப்படுத்தாண்டவர். நாங்க சோர்ந்து போகக்கூடாது.
அதான் இடையில இந்த வேலை ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு சோர்வு வந்து மண்மேடுகள் எல்லாம் குவியலாம் நின்றுச்சாம். அப்படின்னா அந்த பாருங்களேன், இந்த சோர்வு இல்லாம ஸ்பீடா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 லாரி மண்ணை கொண்டு கொட்டினாங்கன்னா அரை மணி நேரத்தில் எடுத்து போறாங்கன்னு வைங்களேன். இப்ப சோர்வு வந்த உடனே அந்த லாரி மணல் எல்லாமே அப்படியே தங்கிருச்சு. அந்த மணல் எல்லாம் மிச்சமாகுது. வேலை எதுவுமே நடக்கல. என்னடா இப்படி நடக்கலன்னு சொன்ன உடனே அந்த இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்குள்ளே இருக்கிற சோர்வு தான் யாருக்குள்ள இருக்கும்? நெகேமியா இடத்துல இருக்கும். நெகேமியா தானே லீடரு. என்னதான் இருந்தாலும் இவனை தானே அட்டாக் பண்றாங்க, இவனை தானே திட்டுறாங்க. ஆனா ஒரு தேவ மனுஷன் பாருங்க, ஒரு லீடர் பாருங்க, சரி அப்படியாப்பா சோர்ந்து போறீங்களா, அப்படியெல்லாம் சோர்ந்து போக கூடாதுப்பா, அவங்கள அழகா உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தட்டி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஒண்ணு சேர்ந்து கட்டுவோம்னு சொல்லி அவ்வளவுதான் ஒரே பிரசங்கத்துல எல்லாரையும் அப்படியே எழுப்பி விட்டுட்டாரு. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் ஒரு வீட்டுல சும்மா சோர்வோட இருக்கிறாங்கன்னா அவங்கள கரிச்சு கொட்டிடக்கூடாது, அவங்கள திட்டி அவங்கள ஒண்ணும் இல்லாம போக பண்ணக்கூடாது. நம்ம அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சோர்விலிருந்து கொண்டு வருவதற்கு அவங்கள தட்டி கொடுத்து, போப்பா கர்த்தர் கூட இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் அந்த மனுஷன் எழும்பி நிற்பான், அந்த மனுஷன் எழும்பி நிற்பார்கள். அவர்கள் பலவீனத்திலையும் செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒரு பெண்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு வைங்களேன், ரொம்ப பலவீனமாக இருக்குது. அப்போ உங்கள் கணவனார் வந்து, ஏன் இந்த மாதிரி சோர்ந்து படுத்துக்கிறேன், காலம் முழுவதும் அதான் வேலை, கட்டிட்டு வந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே படுக்க தான் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? இதுக்கு மாறா உங்கள் கணவனார் உள்ள வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்து நீங்கள் ரொம்ப சோர்வாக படுத்துருக்கிறீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் திட்டலான்னு தான் நினைப்பீங்க. படுபாவிக்கு இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி மட்டன் எடுத்துட்டு வர தேவையா? மணி என்ன ஆச்சு? மணி 10 ஆச்சு. இந்த நேரத்தில் மட்டன் எடுத்துட்டு வந்தா நான் இவ்வளோ பலவீனப்படுத்தேன், இனி தின்னுட்டு படுக்கணுமா? நாளைக்கு தின்னா 10ஆதா? ஞாயிற்றுக்கிழமை அப்படி வரும், திட்டுறதுக்காக வரும். ஆனால் வந்த உடனே உங்கள் கையில் கொடுத்து, என்னமோ இன்னைக்கு சாப்பிடலான்னு ஆசையாக இருந்துச்சு, அது உன் கையினால செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா காய்கறி எல்லாம் அந்த வெங்காயம் எல்லாம் நானே வெட்டி தரேன் உனக்கு, நீ சும்மா அந்த மசாலா மட்டும் நீ போட்டால் போதும். ஏன் அப்படின்னா உன் கை தான் பக்குவம், உன் கையில் ரொம்ப பக்குவமாக இருக்கும். இல்லைன்னா நான் செஞ்சிருவேன், முடியுமா, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் சிட்டு மாதிரி அப்படியே எழும்பி, அட போயா ஒன்றுமே பண்ணானா, நீ சோபாவில் நீ உட்காரியா, நீங்கள் சோபாவில் உட்காருங்க, நான் இப்போ பாருங்க போகிறேன், வெங்காயத்தை வெட்டுறேன், உங்களுக்கு மட்டன் குழம்ப எப்படி பண்ணி தர்றேன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு அந்த பலவீனம் எங்கே போகும்னே தெரியாது. உண்மைதானே? இது உண்மைதானே? அப்போ ஒருத்தரை உற்சாகப்படுத்தும் போது அவங்க எவ்வளோ பலமாக இருப்பாங்க, எவ்வளோ பலமா. அதே நேரத்தில் ஒன்றுமே உட்கார வைக்காம மட்டனை கொண்டு போய் தூக்கி விட்டுட்டு, செய் சோம்பேறி, நான் காலையிலேருந்து உழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன், உனக்கு வீட்டில் இருந்துட்டு 4 பாத்திரம் கழுவுறதுக்கு உனக்கு சோர்வேன், 2 துணியை துவைக்கிறதுக்கு உனக்கு உடனே படுத்துக்கிறது, இடுப்பு பிடிக்குது, நெஞ்சு எலும்பு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நான் எல்லாம் என்ன பண்ணணும்? நான் எல்லாம் படுத்திருந்தா தெரியும் இந்த வீடு அப்படின்னு 4 வார்த்தை பேசினா நீங்கள் சாபம் போட்டே செஞ்சு கொடுத்துருவீங்க. அட மனுஷன், இப்படி ஒரு மனுஷன் இடத்த வந்து மாட்டிக்கிட்டனே, வேற வழி இல்லையே அப்படின்னு. அப்போ உற்சாகப்படுத்துறதுல சோர்ந்து போய் இருக்கிற மனுஷங்களை நம்ம தட்டி கொடுக்கறது மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நெகேமியாவுக்கு இருந்தது போல இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல பேசுறாரு, மகளே இது சோர்ந்து போகிற காலம் அல்ல, மகனே இது சோர்ந்து போகிற காலம் அல்ல. ஓ ஹalleluya ஹalleluya, இது சோர்ந்து போகிற காலம் அல்ல, இது நான் உன்னோடு கூட இருக்கிற காலம். நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன். இந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டு நீ சோர்ந்து போகாதே, எது நடந்தாலும் சோர்ந்து போகாதே. உன் கையின் கிரியைகளை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் முயற்சிகளை நான் அங்கீகரிப்பேன், உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீ இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் செய்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுவோம், ஆண்டவரே அந்த உற்சாகத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சத்தமா. எஸ் எஸ், ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில். அப்பா நான் தான் சோர்ந்து போய் கிடந்தேன். சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. பிரதர், உங்களுக்கு நிறைய கிருபை கொடுத்திருக்கிறாரு. உங்க குடும்பத்திலே கர்த்தர் உங்களை தனித்துவமா வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், உங்களை தனித்துவமா வச்சிருக்கிறாரு. காரணம் வேற எதுக்கும் இல்ல, நீங்க சோர்ந்து போறதுக்கு இல்ல. உன் இருதயம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்குது, என்ன செய்வேனோ என்ன செய்யணுமோ. கர்த்தர் இல்ல 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 இல்ல, உன்னை சோர்ந்து போகிறதற்கு அழைக்கல. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய ஒரு பிரசன்னம் இந்த ஜெபத்திலே இருக்கிறதை நான் பார்க்கிறேன்.
சத்தத்தை உயர்த்தி உன் கை லட்சங்களை நம்புற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். உன் கை கோடிகளை நம்ப போகிறது. எஸ், ஹalleluya. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் தலையின் மேல் இருக்கிற நிந்தையை கர்த்தர் மாற்ற போகிறார். அவமானத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். இயேசுவிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு என்னை உற்சாகத்தினால நிரப்பு. ஹalleluya. என்னை உற்சாகத்தினால நிரப்பு ஆண்டவரே. ஓ, என்னை உற்சாகத்தினால் நிரப்பும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் 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 நிரப்பும். ஓ, சோர்வான ஆவியை நீக்கும் உற்சாக ஆவியை தாரும். கண்ணீரின் மத்தியில் வாரும் தேவா வேண்டுகிறே. சொல்லலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்ல போறோம், என்னுடைய சோர்வான ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இப்போ இந்த 3வது நாள் ஜெபத்துல எனக்கு ஒரு உற்சாகமான ஆவியை தாருங்க. எனக்குள்ள நீங்க கொடுக்கிற உற்சாகத்தின் ஆவி இந்த வருஷம் முழுதும் என்ன ரொம்ப உற்சாகமா வைக்கணும் ஆண்டவரே. நான் இந்த வருஷத்துல சோர்ந்து போக கூடாதப்பா. நான் இந்த வருஷத்துல சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. சோர்ந்து போக கூடாதப்பா. ஹalleluya. சோர்வான ஆவியை நீக்கும் உற்சாக ஆவியை தாரும். கண்ணீரின் மத்தியில் வாரும் தேவா வேண்டுகிறே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு நீரே. சொல்லுவோம் இயேசுவே. ஓ, ஹalleluya. முழு பலத்தோடு. எஸ் ஜீசஸ். ஓ ஜீசஸ். எல்லாம் ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி இயேசுவே 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 இயேசு. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை இப்போ அந்த சோர்வுகளை எடுத்து போட வைக்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுது உச்சம் தலையில் இருந்து உள்ள கால் வரை கர்த்தருடைய மகிமை. ஓ, எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன், காத்திருந்து பலன் அடைவே. காழுது போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுங்க, காத்திருந்து பலன். ஓ, காழுது போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப கரங்களை வைத்து இயேசுவே. எஸ், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உன் சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். மன சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். எல்லாம் ஓ ஜீசஸ். ஹalleluya. இயேசுப்பா இயேசுப்பா இயேசுவே. இப்பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை. இயேசுவே. எல்லாம் எனக்கு நீரே. எல்லாம் எனக்கு நீரே. எல்லாம் எனக்கு நீரே. எல்லாம் எல்லாம் எனக்கு நீரே.
எல்லாம் எனக்கு நீரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. பெதஸ்தா குளம் அப்படின்னு சொன்னாலே அது அற்புதமாக்குற இடம். பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் வருவான். அந்த தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதலாவது அந்த தண்ணியில குதிக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிரும். சோ அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அப்படி ஒரு குளத்தை ஹாஸ்பிட்டல் வைங்களா, அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலை கத்துறாங்க வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஆண்டவர் வேற இடத்துல எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா தூர இடத்திலிருந்து ஊழியம் செய்கிற ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனுக்காக பெதஸ்தா குளத்துக்கு வந்தாரு. வேதம் சொல்லுது, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு. எத்தனை வருஷமா வியாதியாமா? 38 வருஷம். 38 இயர்ஸ். 38 வருஷம் ஒரு வியாதியை சுமக்கிற ஒரு மனுஷனால எப்படி உற்சாகமா இருக்க முடியும்? எப்படி உற்சாகமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷனா ஆண்டவர் விடுதலை ஆக்குறதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா சுஸ்தமாக விரும்புறாயா? உடனே அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே இந்த குளம் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு, ஆனா எப்படியாவது 38 வருஷம் ஆனாலும் இந்த வியாதியோடயே நான் சாகலான்னு நினைக்கல. நான் ஒரு நாளாவது விடுதலையோட வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்படியாவது தப்பி தவறி அப்படியே குதிச்சு போய் அந்த தண்ணியில கால் வச்சா, ஆனா எனக்கு முன்னாடி இன்னொருத்தன். இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல பல மாதங்கள் கடந்து போயிருச்சு. பல மாதமா நான் ட்ரை பண்றேன். ஆனா கூட எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிடறாங்க. ஆனாலும் நான் சோர்ந்து போகல. கண்டிப்பா ஒரு நாள் விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அந்த குளத்தினுடைய கரையிலேயே தூதன் எப்ப கலக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு நாளாவது நீ ஜெயிச்சு வாழணும். 9 வருஷமா தோற்று போய் வாழலாம். ஒருவேளை ஒரு காரியத்தில் ஜெயம் கிடைக்காததுனால நீங்க இந்த இடத்துல சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்கலாம். பாஸ்டர், வேற யாருக்காகவும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் ரொம்ப சோர்ந்து போனேன். போன வருஷம் ஆண்டவர் ரட்சிப்பாருன்னு நினைச்சேன், ரட்சிக்கல. போன வருஷம் இந்த அற்புதம் நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல. நான் ரொம்ப சோர்ந்து போனேன் பாஸ்டர். அதனால எனக்கு ஜெபத்துக்கு வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, என்னமோ 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 அப்படிதான் வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி சோர்ந்துட்டேன். எத்தனை நாள் ஜெபம் பண்றது, எத்தனை நாள் அழுறது? எனக்கு இனி அழுறதுக்கு கண்ணில் தண்ணி இல்லை பாஸ்டர். எனக்கு முழங்கால நிக்கிறதுக்கு இனி பலன் இல்லை. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் இல்ல இல்ல இல்ல, அற்புதம் செய்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களை தேடி வர்ற வரைக்கும், 38 வருடம் ஆனாலும் என் கர்த்தர் ஒரு நாள் உன்னை தேடி வருவார். உங்களை தேடி வருவார். உங்களுடைய முயற்சி கர்த்தருக்கு பிடிக்கும். உங்களுடைய உற்சாகம் கர்த்தருக்கு பிடிக்கும். உங்க வாஞ்ச கர்த்தருக்கு பிடிக்கும். கையை தட்டி கொண்டே நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் அதை பார்க்கிறார். எத்தனை மைல் தூரமா இருந்தாலும் என் கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கிறது. ஓ ஹல்லேலூயா. அந்த மனுஷனை தேடி சோர்ந்து போகாத அந்த மனுஷனை தேடி கர்த்தர் வருவான். ஆனால் உங்களை தேடி ஒரு நாள் வருவார். உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தருவார். அவர் கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, போமா போமா, உனக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி உள்ள ஆள் கிடையாது. உன் குடும்பம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ள ஆள் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த எஜமானனை அந்த அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணி, இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒரு நியாயம் செய்யும், எனக்கு ஒரு நியாயம் செய்யும். அப்ப அநீதி உள்ள அந்த ராஜா, இந்த அம்மா தன்னை ரொம்ப தொந்தரவு பண்றதுனால, உன் விஷயம் என்னம்மா அப்படின்னு சொல்லி விசாரித்து அவளுடைய விஷயத்தை நிறைவேற்ற முடியும் என்னால், ஒரு உலக ராஜா அப்படி பண்ணா, பரலோக ராஜாவாகிய நான் உனக்கு இறங்க மாட்டேனான்னு கர்த்தர் கேட்கிற வசனம் உண்மைதானே? இந்த ஜபத்துல இருக்கிற உனக்கு கர்த்தர் இறங்குவார். உங்களுக்கு கர்த்தர் இறங்குவார். இந்த வருடம் உற்சாகமான வருடம், உற்சாகமா இருக்க வேண்டிய வருடம். நான் உமக்கு உற்சாகத்தோடே பலியிடுவேன், உற்சாகத்தோடே பலியிடுவேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று, எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. 38 வருடமாய் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் உற்சாகமா இருக்க முடியும்னா, நான் இருக்க முடியும்பா, நான் இருக்க முடியும்பா. என்னை தேடி ஒரு நாள் நீர் வருவீர். என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு நாள் வருவீர். என் அங்கலாய்ப்பை பார்க்கிறதுக்கு ஒரு நாள் வருவீர்.
என் கரத்தை பிடித்து தூக்கி விடுவதற்கு ஒரு நாள் வருவீர். ஆண்டவரே, நான் தான் மிகவும் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நீர் சோர்ந்து போவது இல்லை. இந்த ஒரே விஷயத்துக்காக சோர்ந்து போனா எப்படி ஆண்டவருடைய பிள்ளைய? தூக்கி போடு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சொல்லுங்க சத்தமா சத்தமா, ஏசப்பா சமூகத்தில், ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி கிடைக்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்றாரு. ரிதாலரம் தனரோ கதனேரலா ஷௌதோரலரத்தனேரல துரோதரேர. ஹல்லேலூயா. நானே 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 உன்னை உருவாக்குகிற கர்த்தர். ஜீசஸ் காரம் பீடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. காரம் பீடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தான் ஓ என் நேசர் தேற்று. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் அசைத்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நதியை போல வாஞ்சையாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. ஓ எனக்காக மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தான் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தான் தேற்றுவது போ என் நேசர். கரங்களை அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஓ நன்றி. ஆம் தகப்பனே, எங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர் உம்முடைய உற்சாகமான ஆவி எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் நிறைய பேர் சோர்ந்து போய் கிடக்கிறது உமக்கு தெரியும், சோர்ந்து போய் கிடக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா சோர்ந்து போய் சூறை செடியில படுத்து கிடந்த அந்த தீர்க்கதரிசியை தட்டி கொடுத்து, நீ படுக்க வேண்டிய இடம் இது இல்லப்பா, நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு உற்சாகப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கிற அந்த உற்சாகம் இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற மாதம் மட்டுமல்ல,
இந்த வருஷத்தினுடைய முடிவு வரை இன்றைக்கு கொடுக்கிற அந்த உற்சாகத்தின் ஆவி என் பிள்ளைகளை தொடுவதாக தொடுவதாக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, அவனுடைய கிரிகள் வெட்கப்பட்டு போவதாக. இவனை சோர்ந்திருக்க பண்ண முடியாது என்கிற ஓ ஹalleluya அந்த உற்சாகமான ஆவி பிள்ளைகளை தொடட்டும். ரிதலரம் கனதுரலர சேகரதரம் ரிதலரம் கனதேரலௌரதுர ரிதலரம் தனோரத்ரேலர சேகரா. எங்களை உற்சாக ஆவி தாங்கும்படி செய்கிற கர்த்தர், அப்படி நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். நீ நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்படி அமர்ந்து கொண்டு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம 22வது வசனத்திலிருந்து சேர்ந்து சத்தமாய் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த 22வது வசனம், 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இளைய குமாரனுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த வருஷத்தினுடைய இந்த முதன்மையிலே இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த கூட்டத்தினுடைய இந்த 3வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்கு தத்தத்திற்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை, நீ இழந்து போன சகலத்தையும் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த ஆண்டு சாதாரணமானது அல்ல. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடம் கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருடம். நீங்கள் இழந்து போன பணத்தை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போன வீட்டை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போன வேலையை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போன பரிசுத்த வாழ்க்கையை என் ஆண்டவராலே திரும்ப தருவதற்கு என் கர்த்தராலே முடியும். வேதம் சொல்லுகிறது, இந்த இளைய குமாரன் தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து போன தன் தகப்பனாரிடத்திலே இருக்கிற அந்த உறவை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. தன் தகப்பனாரை விட்டு தன்னுடைய சொத்துக்களை வாங்கி கொண்டு போய் தூர தேசத்தில் கடந்து போச்சு, எல்லாவற்றையும் செலவழித்து இப்பொழுது தான் வாழக்கூடிய வழியே இல்லாம தன் தகப்பனாரிடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனா அவனுடைய தகப்பனாரிடத்தில் வரும்போது அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி அல்ல. அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுடைய வேலைக்காரரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்தில் வருவதற்கு முடிவெடுத்தான். ஆனா அவன் மனசு சொல்லுது, நம்ம ஏற்கனவே அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டோம், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம கொண்டு போய் இழந்துட்டோம். அப்பா நம்மள வேலைக்காரனா வச்சிருக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பேருக்கு நம்ம அப்பா சாப்பாடு கொடுக்குறாரு. வேலைக்காரங்க எல்லாம் பெரிய பர்ஃபெக்ட் ஆன ஆட்கள் கிடையாது. ஆனா நம்முடைய தகப்பனார் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நம்ம போய் நின்னா அந்த வேலையை தரமாட்டான்னா சொல்றாரு அப்படின்னு தன்னுடைய மனதிலே நினைக்கிறான். ஆனா தன்னுடைய தகப்பன் தன்னை மகனாக ஏற்றுக்கொள்ளுவான், தனக்காக கொளுத்த கன்றை அடுப்பிப்பார், தனக்கு பாதரட்சியை கொடுப்பார், தனக்கு இழந்து போன வஸ்திரத்தை கொடுப்பார் அப்படின்னு இந்த இளைய குமாரன் நினைக்கவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமூகத்தில் அந்த மகன் போன உடனே தன்னுடைய தகப்பனார் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப
திரும்ப தந்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன். நான் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம், நான் இழந்து போனதை திரும்ப என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இளைய குமாரனை போல உங்களுடைய இருதயம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நான் எப்படி பாஸ்டர் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன்? கண்டிப்பா அந்த அபிஷேகம் எனக்கு திரும்ப கிடைக்காது, அந்த கிருபை வரங்கள் எனக்கு திரும்ப கிடைக்காது, அந்த உறவு எனக்கு திரும்ப கிடைக்காது, இனி அதற்கு வாய்ப்பே இல்லை என்று இந்த இளைய குமாரனை போல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை, நீ இழந்த அனைத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடரலாமா? நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போனால் நான் வெற்றி பெறுவேனா? நான் இழந்த என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேனா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒன்றை அல்ல, ரெண்டை அல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தருகிற ஆண்டு, நீ இழந்ததை திரும்பி தருகிற ஆண்டு. உன் மனதிலே எந்த காரியத்தை நீ இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியா இந்த வருடம் நிறுத்த போகிறார். நீங்கள் இழந்து போன ஒன்று கூட இல்லாமல் சகலத்தையும் என் ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி ஹalleluya ஹalleluya சத்தமாய், ஆண்டவரே, நான் இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன், நீர் இழந்து போனதை திரும்ப எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப தருகிற கர்த்தர். ஆமென். ஒரு அருமையான ஒரு குடும்பம் தன்னுடைய வீடை அடமானம் வைத்தார்கள் ஒரு பேங்க்ல. அப்போ அந்த வீட்டை அடமானம் வைத்து சரியா அவர்களால் அந்த பணத்தை கட்டவே முடியல. பணத்தை கட்ட முடியாம அந்த வீடு தங்களை விட்டு அவங்க ஏலத்துக்கு அந்த வீடை விட்டாங்க. அப்போ ரொம்ப குறைந்த விலையிலே ஒரு மனுஷன் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுத்து அந்த வீட்டை விலைக்கு வாங்கினார்கள். இவர்கள் அந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராமா, இல்ல, நீ இழந்த வீட்டை உனக்கு நான் திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா ரொம்ப ஆசையா கட்டின வீடா இருந்ததுனால இவங்க ரொம்ப வருத்தப்பட்ட, ஆண்டவரே, எனக்கு அந்த வீடு இழந்து போனேன், நீங்க இன்னொரு வீடு கூட எனக்கு தருவீங்க, ஆனா அந்த வீடை எனக்கு தரணும், அந்த இடத்துல நான் தலைநிமிர பண்ணணும், உங்களால முடியும் ஆண்டவரேன்னு ரொம்ப விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், 5 வருடங்களுக்குள்ளாக தன்னுடைய கணவனாருக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஆண்டவர் கொடுத்தாரு, எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ். அந்த பிசினஸ்ல ஆண்டவர் அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு வர்த்திக்க பண்ணினார். அவங்க போய் அந்த உரிமையாளர், அந்த வாங்கின உரிமையாளர்கிட்ட கேட்டாங்க, இந்த வீடு எங்களுடையது, நீங்க ஏலத்துக்கு இவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க, ஆனா இந்த வீடை நாங்க திரும்ப வாங்க நினைக்கிறோம், நீங்க அந்த வீட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொன்னாராமா, நான் இந்த வீடை தாராளமா விற்கிறேன், இந்த வீட்டுல வந்ததுல இருந்து எனக்கு எந்த நிம்மதியும் எனக்கு இல்ல, சமாதானம் இல்லை, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கல, நான் உங்களுக்கு தரதுக்கு விரும்புறேன், ஆனா எனக்கு 1 மடங்கு அதிகமான பணம் கொடுக்கணும் அப்படின்னாங்களாமா. அவங்க சொன்னாங்களாமா, கர்த்தர் எங்களை இப்போ 3 மடங்கு திரும்பி கொடுக்கிற அளவுக்கு ஆசீர் வச்சிருக்கிறாரு, நாங்க வாங்கிக்கிறோன்னு அதே வீட்டை திரும்பி அவர்கள் வாங்கி அதுல அவர்கள் குடி போனார்கள். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்க கூட இந்த வருஷம் இருப்பார். ஆண்டவர் இந்த வருஷம் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் ஆண்டவர் நீங்க இழந்து போன சகலவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு எட்டாத உயரமா இருக்கலாம், இனி நடக்காததா இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் வாக்குரைத்தால் பொய் உரைகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. இந்த வருடம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இழந்ததை திரும்பி கொடுக்கிற ஒரு வருடம். கர்த்தர் திரும்ப தருவார் எனக்கு. ஹalleluya. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் அதுதான், வேற எதுக்காகவும் ஆண்டவர் வரல. இழந்து போன நம்மை, விசுவாசத்தை விட்டு தூர போன நம்மை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்காக தான் வந்தாரு. உங்களையும் என்னையும் கர்த்தர் சத்துருடைய கையிலிருந்து, நம்ம இழந்து போன நம்மை கர்த்தர் திரும்ப சத்துருடைய கையிலிருந்து வாங்கிட்டாரு, நம்மளை பிடிச்சிட்டாரு. நம்மளை இழந்து போன நம்மையே பிசாசனுடைய கையிலிருந்து மீட்க முடியுமானால், நம்முடைய பொருட்களை மீட்கிறதற்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களை மீட்கிறதற்கு அவருக்கு எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருகிற ஆண்டு. ஆமென் சொல்லுவோம். நீங்கள் இழந்து போன பேரை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருவார்.
ஆமேன். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பேரை இழந்து வந்திருக்கலாம். நான் ஒரு இடத்துல என்னுடைய பேரை இழந்து நான் இருக்கிறேன். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல திருடன் என்கிற பெயரை அவனுக்கு சூட்டினார்கள். அப்போ தன்னுடைய தகப்பனார் வெட்டின துறவு, ஆனா அவர்கள் சொல்லுகிறார்கள் தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனை பொய்க்காரன் அப்படின்னு சொல்றாங்க. நீ திருட்டு பைய, நீ எங்க இருந்தோ வந்து நீ இந்த துறவை தோண்டிட்டு இது உங்க அப்பா தோன்றதுன்னு சொல்ற. கிடையாது, இது உங்க அப்பா தோன்றது கிடையாது, இது எங்களுடைய துறவு, இது எங்களுடைய துறவு. அப்போ அவனுடைய பேரை அந்த இடத்துல கெடுத்தார்கள். அவனுக்கு நிரூபிக்கிறதற்கு முடியல. இல்ல இது எங்க அப்பா தான் கட்டினாரு, இது எங்க அப்பா தான் தோண்டினாரு, எங்க அப்பா தான் இதுல நீரை பார்த்த, அதை சொல்லவே முடியல. ஏன்னா அவங்களுடைய கிரவுட் அதிகமா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ரகபோத்தை அவனுக்கு கட்டளையிட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இழந்ததை கர்த்தர், இந்த இழந்த பேரை திரும்ப கர்த்தர் தந்தார். அவர்கள் எல்லாரும் ஈசாக்கை வந்து பார்த்து சொன்னார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். உங்க பேரை கெடுத்தவங்க, உங்களை பொய்க்காரன் ஆக்குனவங்க, உங்களை பொய்க்காரி ஆக்குனவங்க, நான் நம்புறேன் எந்த இடத்துல உங்க பேரை அப்படி கெடுத்தார்களோ அதே இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு உங்க பேரை, எஸ் ஹல்லேலூயா, கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நடக்கும், நடக்கும், நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே. ஓ எசேக்கு சித்தினா இன்றோடு, விசுவாசத்தோடு பாடு. ஓ எசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே, ரகபோ தொடங்கி விட்டது. இது முதல் ரகபோ தொடங்கி நீர் எனக்கு போதித்து, நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவே. ஓ நீர் எனக்கு போதித்து, ஓ நாள்தோறும் காட்டுவே, பயப்பட மாட்டே. ஹல்லேலூயா. சோ இந்த ஆண்டு இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்கிறவன். எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் படுத்திருந்தான். இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள அவனுக்கு மரணம் நெருங்கிறது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவனுடைய சரீரமெல்லாம் பலவீனமானது. ஆனா எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு திரும்ப என்னுடைய ஆயுசு நாட்களை நீட்டி தாரும் என்று கர்த்தர் சமூகத்திலே அழுதான். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனுடைய சரீரத்தை திடப்படுத்தி அவன் இழந்து போன பலத்த ஆண்டவர் திரும்ப தந்து அவனுடைய ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கர்த்தர் நீட்டி கொடுத்தார். கர்த்தர் அதிகமாய் நீட்டி கொடுத்தார். ஆமேன். கிருபையை இழந்து வந்து நிற்பீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை இழந்து வந்து நிற்பீங்க. நான் எனக்கு பணத்தை பொருளை இழந்தது பெரிய விஷயம் இல்லை பாஸ்டர், ஆனால் என்னமோ தெரியல கர்த்தர் சமூகத்தை நான் இழந்தது மாதிரி இருக்கிறேன், நான் பரிசுத்தத்தை இழந்தது மாதிரி நான் நிற்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேனோ, என்னுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாத நிறைய காரியத்தை நான் இழந்துட்டேன், திரும்பி அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் நான் நம்புகிறேன் சில இழப்பை கர்த்தரை தவிர வேற யாராலையும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு தரவே முடியாது. அப்ப இழந்து போனவர்கள் எல்லாம் நீங்கள் எங்க போகணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்திலேயே போகணும். ஏனென்றால் அவர்தான் இழந்து போனதை ரட்சிக்கவும் திரும்ப கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அவர் வந்ததனுடைய நோக்கமே அதான். அப்போ இன்றைக்கு இந்த ஜெப நாளில், இந்த 21 நாள் ஜெபத்தில் உங்க அடுத்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இழந்து போனதை திரும்ப நீங்க தான் ஆண்டவரே தர முடியும், நீங்க தான் ஆண்டவரே தர முடியும். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரா முழுதும் பிரயாசப்பட்டான், அவனுடைய பலத்தை முழுவதும் இழந்தான். ஆனா சொல்றான், ஆண்டவரே ஒன்றுமாகப்படவில்லை. இதுக்கு முன்னாடி இதே கடல்ல நிறைய நான் சம்பாரிச்சிருக்கிறேன், ஆனா இப்ப நான் இழந்துட்டேன், என் பலத்தை இழந்துட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்தார், அவனுடைய படகுலே ஏறினார், அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு மீன்களை கத்த தந்தார்.
பக்கத்துல இருக்கிற அந்த அந்த படகுல இருக்கிறவங்களை கை செய்ய காமிச்சு கூப்பிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்ற அளவுக்கு கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணினார். அப்ப நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த பேதுரு ஏசப்பாட்ட தான் சொன்ன, ஆண்டவரே ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. அப்ப நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து சொல்லணும், என்னுடைய இழப்பிற்கு உம்மை தவிர வேற யாரும் சரி கட்ட முடியாது ஆண்டவரே. நான் இழந்து போனதை உங்களால மட்டும்தான் தர முடியும். எங்க குடும்பம் இழந்து போனதை உங்களால மட்டும்தான் தர முடியும். உண்மையன்றி வேறு யாரும் இழந்து போனதை தரவே முடியாது. சில மனிதர்கள் நீங்கள் இழந்து போனதை குறித்து குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுவும் சில இழப்புகள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு, நீங்க கற்பை இழந்துடக்கூடாது. கற்பை இழக்கிறது திரும்ப வந்து கிடைக்காது. உங்க வாழ்க்கையிலே திரும்ப கிடைக்காத ஒன்று வந்து கற்பு. அதான் வாலிப தம்பிகள் வாலிப தங்கச்சிகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். கல்யாணமானவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கற்பை நீங்க அழிச்சிடக்கூடாது. அது வந்து கர்த்தர் உங்களுக்கு தந்தது. அதை ஒரு விசை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது திரும்ப உங்களுக்கு வராது. சில நேரங்களிலே வெளியூர்களிலே இருந்து குடும்பத்தை விட்டு அம்மா அப்பாவை விட்டு வெளியூரில் படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிற பிள்ளைங்க வந்து உங்களுடைய கற்பை குறித்த ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை வந்து இன்றைக்கு உலகத்தில் நடக்குது. கற்பை குறித்து நிறைய பேருக்கு கவலையே இல்லை. பணம் கிடைக்குதா அவ்வளோதான், நம்ம கற்பை வித்துருவோம். அதுவும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை ரொம்ப அதிகமாய் நடக்கிறது. நீங்கள் வந்து இந்த கவுண்டம்பாளையம் பகுதியில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ரோட்லையும் வந்து ஒரு எப்படி நூற்றுக்கணக்கான பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் அப்படியே கண்ணீரே வரும். நீங்கள் ஒரு நாள் ஜெபிக்கிறதற்காக போய் பாருங்கள். நம்ம என்னமோ பாம்பே இன்னும் பெரிய பெரிய இடங்களில் வந்து இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலர் வந்து அந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு போகணும், எப்படி இருக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன், ரெட் லைட் ஏரியாலாம் அங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. கோயம்புத்தூர் பட்டணத்திலே இருக்கிறது. அப்படியே விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறவர்கள், அவர்களுக்கு வேற வழி இல்லை, பணத்தை கொடுத்து தன்னுடைய சரீரத்தை விற்று தான் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் காலத்திற்கு முன்பாக வேதம் சொல்கிறது நீ அவசரப்படுவாயானால் உன் காலத்திற்கு முன்பாக வேதம் சொல்கிறது நீ ஏன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ காலத்திற்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அவசரப்பட்டா நீங்க காலத்துக்கு முன்னாடி நீங்க இழக்க வேண்டியது வரும். அதனால உங்க கற்பை நீங்க எப்பவுமே இழந்துடக்கூடாது. அதை பத்திரமா நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். விளையாட்டுத்தனமா இருக்கும். இன்னைக்கு கற்பு இல்லாதவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு உலகம் சொல்லுவாங்க. இல்ல, காலம் முழுதும் உங்களை அது குத்திட்டே இருக்கும், உங்களை பாதிச்சுட்டே இருக்கும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இதற்கு முன்பாய் கற்பை இழப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வாருங்க. ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படுங்க. நான் நம்புறேன் அந்த விபச்சாரியான அந்த ஸ்திரீயை கர்த்தர் சுகமாக்கி அவள் பாவத்தை மன்னித்தது போல கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து ஒரு மறுவாழ்வை ஆண்டவர் தரட்டும். ஆண்களுக்கும் கற்பு இருக்குது, பெண்களுக்கும் கற்பு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் கற்பல்ல, ஆண்களுக்கும் கற்பு. அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல வரும். இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளை இழக்கக்கூடாத ஒன்று என்னன்னா, நம்முடைய வாயினுடைய வார்த்தைகளை நம்ம இழந்துடக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ வாயினுடைய வார்த்தைகளை இழந்தால் திரும்ப நம்மளால அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் எதை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன்னா, பெற்றுக்கொள்ள முடியாத இழப்புகள், நீங்க எவ்வளவு போராடினாலும் நீங்க எவ்வளவு அழுதாலும் சில இழப்புகளை மட்டும் உங்களால திரும்ப கொண்டு வர முடியாது. அது நம்பர் 1 கற்பு. நம்பர் 2, வார்த்தைகளை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகளை திரும்ப நீங்க அள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, மனிதர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன கொடுக்கணுமாமா? கணக்கு ஒப்புவிக்கணும். உங்க புருஷன் மறந்துடலாம் சிஸ்டர், உங்களுடைய கணவனார் மறந்துடலாம், உங்களுடைய பிள்ளைகள் மறந்துடலாம், உங்க அம்மா அப்பா மறந்துடலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பேசுகிற வார்த்தைக்கு நீங்க தான் அதிகாரி. நீங்க பேசுகிற வார்த்தைக்கு நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் வரக்கூடாது. நீங்க விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டீங்கன்னா அதான் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். அடிமையானால வாயை திறந்து நம்முடைய வார்த்தையை விடுறதுல நம்ம என்னவா இருக்கணும்னா, அதுக்காக தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் வாயின் வார்த்தையை என்னுடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் டெய்லி காலையில எழும்பும் போது இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். தேவரீ, என்னுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக ஜெபம் பண்ணணும். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை நீங்க அறிக்கை செய்யணும். இன்னைக்கு உமக்கு பிரியம் இல்லாத பேசக்கூடாது, உமக்கு இஷ்டம் இல்லாத பேசக்கூடாது, என் வாயினால நான் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை நோகடிக்க கூடாது,
அப்படின்னு நீங்க உங்க வாய்க்கு கடிவாளம் போடுவீர்களே, ஆனால் நான் நம்புறேன் இங்க ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் என்ன படுவார்னா பிரியப்படுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? இதுவரைக்கும் உங்க வாயிலிருந்து எத்தனையோ வார்த்தைகளை இழந்தீர்கள், ஆனா இனி நான் அதை இழக்க மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் இழந்து போனால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதது என்ன அப்படின்னா, இந்த நேரத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கவனமா இருங்க. வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் ஆண்டவர் 24 மணி நேரத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். பெரியவங்களுக்கும் அதான் கொடுத்திருக்கிறாரு, வயசானவங்களுக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கிறாரு, ஏழைகளுக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கிறாரு, பணக்காரங்களுக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கிறாரு, பிஸியா இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான் கொடுக்கிறாரு, சும்மா இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான் கொடுக்கிறாரு. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நேரத்தை இழப்பானே ஆனால் அந்த நேரத்தை எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதைத்தான் வேதம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறதுனாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக்டிவா இருக்கிறது உங்களை சார்ந்தது. நேரத்தை இழக்காமல் இருக்கிறது உங்களை சார்ந்தது. சத்துரு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை சாதிக்க முடியாம ஒரு மனுஷனை உட்கார வைக்கிறதுக்கு அவன் எடுக்கிற மிகப்பெரிய யுக்தி என்ன அப்படின்னா, நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன், அவங்க நேரத்தை வீணடிக்கிறது தாங்க. அவங்க நேரத்தை வீணடிக்கிறதா. உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்கள், உலகத்தில் இருக்கிற களியாட்டுகள், இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் எங்க தான் உட்காந்துருக்காங்கன்னா மொபைலில் தான் உட்காந்துருக்கிறாங்க. ரொம்ப நேரம் உங்களுடைய மொபைலை யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு நாளில் ஒரு டைமை நீங்க கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு 3 நேரம் நீங்க ஃபிக்ஸ் பண்றது மாதிரி கண்டிப்பா நீங்க மொபைலை யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். அது 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் கூட இருக்கலாம். காலையில் ஒரு மணி நேரம் நான் இந்த மொபைலை யூஸ் பண்ணுவேன், மாலையில் 1 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன். அதற்கு இடையிலே நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதா ஆண்டவருடைய பிள்ளைகள் தவிர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்கு சிலருக்கு அதுக்கு காலமே இல்லாம போயிருது. நிறைய பேர் வரைமுறை இல்லாம செலவு பண்றாங்க. இல்ல அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க டைம். சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட், எங்களுக்கு எங்க நேரமே போகல அப்படின்னு. இல்ல நம்ம இந்த உலகத்துல யூஸ்ஃபுல்லா பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. எத்தனை பேர் நேரம் பத்தலன்னு துடிக்கிறாங்க தெரியுமா? இன்னும் ஒரு 2 மணி நேரம் எனக்கு கிடைக்காதா, இன்னும் இருட்டு கொஞ்சம் லேட்டா வராதா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நான்லாம் அப்படிதான் சில நாட்களை நினைக்கிறேன், ஆண்டவரே ரொம்ப சீக்கிரமா இருட்டிருச்சே, ஐயோ இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் வெளிச்சமா இருக்காதா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்குறதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அப்போ ரொம்ப உற்சாகமா இந்த உலகத்துல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஒன்று சொல்லுகிறேன், வீட்டை இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம், பணத்தை இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம், சொந்தங்களை இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவருடைய பிள்ளையே. ஆனா நேரத்தை இழந்தா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் கூட ஒரு வாலிப தம்பி என் கூட திருச்சபைக்கு கலந்து கொண்டார். அவர் என்ன மாதிரியே ஜெபிப்பார், என்ன மாதிரியே நான் ஆலயத்தில் இருக்கிற அந்த லைன்லேயே அவர் இருப்பார். நான் ஒரு பாட்டுக்கு ட்ரம்ஸ் வாசிச்சா அவர் ஒரு பாட்டுக்கு ட்ரம்ஸ் வாசிப்பார். அப்படி இருந்தோம். ஆனால் நான் பைபிள் காலேஜுக்கு அந்த 3 வருஷத்தில் 10th அவனும் ஃபெயில், நானும் ஃபெயில். ஆனால் அந்த 10th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவன் படிப்பை விட்டு 3 வருஷம் சும்மா இருந்தான். பாருங்க, 3 years சும்மா இருந்தான். இந்த 3 வருஷம் அவனுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண அந்த ஒரே காரணத்திற்காக இன்று வரையிலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனால் முன்னேறவே முடியலைங்க. அந்த 3 வருஷத்தை டைமை வேஸ்ட் பண்ணிட்டான். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அந்த ஏதோ ஒரு 3 ஆண்டுகளை வேஸ்ட் பண்ணாங்க பாருங்க. அவங்களால திரும்பி அந்த வருஷத்தை எதை வச்சும் ஈடு கொடுக்கவே முடியல. பிரதர், அதை ஈடு கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார், இந்த 2022 எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எப்படி இந்த உலகம் போகுது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனா உங்களை கையெடுத்து கேட்கிறேன், யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணுங்க. நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. எனக்கு என்ன வேலை இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க, ஆண்டவர் உங்களை அப்படி அழகாய் நடத்துவார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று நேரத்தை வீணடிக்கிறது. அதான் அந்த 1 தாலந்து கொடுத்தவன் தன்னுடைய தாலந்தை புதைச்சு வச்சான். கர்த்தர் சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனே, அவனை தூக்கி அக்னியில போடுங்க. அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரத்தில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நேரத்தை இழந்துடக்கூடாது. நீ கர்த்தர் சமூகத்தில் செலவிடுகிற அந்த நேரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அது மிகவும் நல்லது. ஆமென். அதற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை நான் இழக்க மாட்டேன், இழக்க முடியாது, இழக்க விட மாட்டேன். கர்த்தர் என்னை அப்படி நடத்துவார். ஆண்டவரே நேரத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, எனக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான் ஆண்டவரே. அப்பா, என் நேரத்தை நான் கணக்கிலே வைக்கிறதற்கு, நான் அதை சரியாய் பயன்படுத்துவதற்கு உரிய ஞானத்தை
கர்த்தர் எனக்கு தாரும், கர்த்தர் எனக்கு தாரும். ஆமேன். அடுத்ததாக ஒன்றை 4 நம்பர் 4 4வது, நீங்க இழந்தா பெற்றுக்கொள்ள முடியாதது என்ன அப்படின்னா, ஆத்துமாக்களை இழந்தா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உங்க கையில கொடுக்கிற ஆத்துமாக்களை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. திரும்ப அந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதான் மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தட்டி எழுப்பி சொன்னாராமா, பக்கத்து ரூம்ல இருக்கிற வாலிப தம்பிக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. உடனே அவர் சொன்னாராமா, ஆண்டவரே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியம் செய்து களைத்து போய் நான் வந்திருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரை போய் சொல்லுது, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில போறேன். ஆண்டவர் திரும்ப சொன்னாரா, இல்லப்பா நீ இன்னைக்கு அவனுக்கு தேவை, நீ உடனே போய் சொல்லு. இல்ல ஆண்டவர் நான் ரொம்ப களைத்து போயிருக்கிறேன், என்ன சாரி பண்ணிக்கங்க, என்ன மன்னிச்சுக்குங்க, நான் நாளைக்கு காலையில போறேன் அப்படின்னு அந்த டயர்டில் படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையிலே விழித்து, ஐயோ ஆண்டவர் நேற்றைக்கு ராத்திரி அந்த பையன்கிட்ட பேச சொன்னாரே அப்படின்னு அந்த ரூமுக்கு ஓடினா, அந்த ரூமுக்கு முன்னாடி போலீஸும் நிறைய ஜனங்களும் நின்னார்களாம். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த பையன் இரவுல தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான், தூக்கில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நடந்த சம்பவம். உடனே ஓடி போய் அந்த பாடியை கட்டி பிடிச்சி அழுதாராமா, இயேசுவே நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஆத்துமா சாகிறதுக்கு நான் தான் காரணம், நேற்றைக்கு இரவு மட்டும் இந்த ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லியிருந்தா இந்த ஆத்துமா செத்திருக்காதே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாரு. நீங்க அந்த நேரத்தில் தட்டிடாதீங்க, அந்த நேரத்தில் விட்டுறாதீங்க. அடுத்த அந்த ஆத்துமாவுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு வாய்ப்பே இல்லாம போகும். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்கன்னா, அவங்க வீடு மாற்றி போயிட்டாங்கன்னா, அவங்க கம்பெனியை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பஸ் மாற்றிட்டாங்கன்னா, இப்படி நிறைய அவங்க பண்ணிட்டாங்கன்னா உங்களால் திரும்ப அந்த நபரை சந்திக்கவே முடியாது. ஒரு நபரை கர்த்தர் காரணம் இல்லாமல் உங்களை சந்திக்க பண்ண மாட்டார். ஒரு நபர் உங்களை சந்திக்கிறார்கள் என்றால் அதற்கு பெரிய நோக்கம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு திட்டத்தோட தான் ஒரு நபரை சந்திக்க பண்றாரு. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துகிற கர்த்தர். அதான் ஒரு நாள் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். நான் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஏவுதல். என்ன ஏவுதல் அப்படின்னா, ராமநாதபுரத்தில் இருக்கிற பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ஏவுதல் உண்டாகிறது. உடனே நானும் என்னுடைய பைக்கை எடுத்துட்டு பைபிள் காலேஜுக்கு போகிறேன். ஏன் போகிறேன், என்ன ஒரு காரணமும் இல்லை, மனசுக்குள்ள ஒரு ஏவுதல் போகணும்னு வந்தா அங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல ஒயிட், இன்னைக்கும் மறக்கல, ஒயிட் அண்ட் ஒயிட் துணி போட்டிருக்கிறாரு, சட்டை பேண்ட் போட்டிருக்கிறாரு. வெளியே அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நின்று இப்படி பண்ணுறாரு. பண்ணவர் திடீர்னு உள்ளே வந்தார். உள்ளே வந்தவர் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி நின்று அப்படியே சத்தம் போட்டு அழுதாரு. அழுது முடித்த உடனே என்னை என் பக்கத்தில் வந்து நின்னாரு. நான் உடனே கேட்டேன், என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், ஒன்றும் இல்லை, நான் சாக போகிறேன், நான் சூசைட் பண்ண போகிறேன், தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை அடிக்கடி நான் சந்திப்பேன், போகிற வழியில் இருக்கு, என் ரூம் இங்கே தான் இருக்குது, எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இங்கே சாய்பாபா கோயிலில் இருக்கிற அண்ணாமலை டொயோட்டோ ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய ஒரு பெரிய ஓனருக்கு அவர் கார் டிரைவராக இருக்கார். அப்போது நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு செத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறார். அப்போ அவரை கூப்பிட்டு, கடவுள் ஒன்று சாகிறதுக்காக அழைக்கல. உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் என் மனசில் இந்த மகனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக தான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரங்கள் அந்த மகனோட பேசி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அங்கே வர சொன்னேன். அதே போல அந்த பையன் ரட்சிக்கப்பட்ட ஆராதனைக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஈரோட்டில் ஒரு பாஸ்டருக்கு உடன் ஊழியராக அவர் ஊழியம் செய்கிறார். ரொம்ப சந்தோஷமா வாழ்றாரு. நான் அவரோட பேசி பல ஆண்டுகள் ஆகிறது. அவர் இன்னைக்கு என்ன மறந்துருப்பாரோ ஞாபகம் வச்சிருப்பாரோ எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்புறேன், அப்போ ஆண்டவர் சில ஆத்துமாக்களை உங்கள் கையில் கொடுப்பாரு. நீங்கள் அதை இழந்துட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆத்துமாக்களுடைய கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஏதாவது ஒரு ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை கொடுப்பாரே. ஆனால் நீங்கள் உடனே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக யாவையும் செய்வார், இயேசு உங்களை ரட்சிப்பார், மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார், பரலோகத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இதுக்கு மேல ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க இழக்க கூடாது. இந்த வருஷத்துல ஒரு ஆத்துமாவை கூட நீங்க இழக்க கூடாது, ஒரு ஆத்துமாவை கூட இழக்க கூடாது. கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். நீங்க போய் அங்க நிக்கும் போது கர்த்தர் கேட்பார், நான் வியாதி உள்ளவனா இருந்தேனே, என்னை விசாரிக்க வந்தியா, எனக்கு நான் பசியா இருந்தனே, எனக்கு நீ சாப்பாடை கொடுத்தியா அப்படின்னு கேட்பார். அப்ப நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே நீர் எப்பொழுது பசி உள்ளவரா இருந்தீர், நீர் எப்பொழுது தாகம் உள்ளவரா இருந்தீர். அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்.
நீங்க ஒரு நபருக்கு என்ன செய்றீங்களோ அது கர்த்தருக்கு செய்யற தொண்டு, அது ஆண்டவருக்கு செய்யறது. அதுக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பரலோகத்துல போகும்போது நீங்க வெறுங்கையா போக கூடாது. பரலோகத்துல போகும்போது உங்களுடைய தலையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்துல நிறைய முத்துக்கள் இருக்கணும். பாஸ்டரை விட அதிகமா முத்துக்கள் இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். பரலோகத்துல பாஸ்டருக்கும், பாஸ்டர் பெரிய ஆள், விசுவாசி சின்ன ஆள் அப்படி கிடையாது. இந்த கூட்டத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் பெரிய ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்திலே பெரிய ஆட்களா இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிரீடத்துல தான் அநேக முத்துக்கள் அப்படியே மின்னிக் கொண்டே இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு என்ன செய்யணும்னா ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. கடைசியாக ஒரு தேவனுடைய பிள்ளை இழக்கக்கூடாத ஒன்று என்னன்னா பரலோகத்தை நீங்க இழந்துடக்கூடாது. பரலோகத்தை இழந்தக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டு ஆலயத்திற்கு வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணி இவ்வளவு பண்ணியும் பரலோகத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா அதனால என்ன லாபம்? அதான் இன்னைக்கு கண்களை மூடினால் நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு இங்க கண்ணை மூடினா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், பரலோக ராஜ்யம் போறதுக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க போயிருவீங்களா? ஆனா நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. அதான் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு நாள் ஜெபித்தாராம், ஆண்டவரே என்னுடைய திருச்சபையிலே எத்தனை ஆத்துமாக்கள் உண்மையா இருக்காங்க, எனக்கு காண்பீங்க அப்படின்னு. அவருடைய சர்ச்சில் 5000 பேர் பிலிவர்ஸ். ஆமா, 5000 பேர் இருக்கிற பிலிவர்ஸ்ல கர்த்தர் வெறும் 15 பேரை காமிச்சாராம். அப்போ ஷாக் ஆயிட்டாராமா. ஆண்டவர் சொன்னாராமா, இந்த 15 பேர் தான்டா இன்னைக்கு மரிச்சாலும் பரலோகம் வருவாங்க, மற்றவங்க யாருமே எல்லாருமே வந்து சும்மா தான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு அங்கலாய்ப்பா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் சொல்றேன், அப்படி ஒருவேளை நான் மட்டும் பரலோகத்துக்கு போய் நீங்க கைவிடப்பட்டா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்காது. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் எங்க உடம் உண்டுன்னா பரலோக ராஜ்யத்துல. அதை நம்ம இழந்துடவே கூடாது. ஆண்டவரே, எதை வேணாலும் நான் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா உங்களுடைய பரலோக ராஜ்யத்தை நான் இழக்க மாட்டேன். சொல்லுங்க, கையை எல்லாரும் மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும், உங்க பரலோக ராஜ்யத்துல நான் பங்குள்ளவனா இருக்கணும். சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ராஜா பரலோகத்தை இழந்துட முடியாது. அது ஒரு விசைதான் அந்த பரலோகம். மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நமக்கு மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரே, நான் கண்ணை மூடினா, இந்த உலகத்துல கண்ணை மூடினா சொர்க்கத்துல என்னுடைய கண்களை திறக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே சொர்க்கத்துல என்னுடைய கண்ணை திறக்கணும். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவாரு. ஆனா நீங்க இழக்கக்கூடாத இழப்பு நம்பர் 1, முதலாவதாக கற்பை இழந்துடக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது வார்த்தையை இழந்துடக்கூடாது. நம்பர் 3, நேரத்தை இழந்துடக்கூடாது. நம்பர் 4, ஆத்துமாக்களை இழந்துடக்கூடாது. நம்பர் 5, பரலோக ராஜ்யத்தை இழந்துடவே கூடாது. இது எல்லாம் இழக்க பண்றதற்கு பிசாசு எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இடமே கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் என் தேவனுக்கே சொந்தம். இதை நான் இழக்கிறதற்கு இந்த ஆண்டு நான் விடமாட்டேன். எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ஆமா, உங்களுடைய கேர்ள்ஸ் சகோதரிங்க, உங்களுடைய இருதயத்திற்கு இன்பமாய் ஒருவரும் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். திருமணத்திற்கு முன்பாக உங்க இருதயத்திற்கு பிடிச்ச மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அது வந்து உங்களுடைய கற்பை இழக்க பண்ணும். நீங்கள் வேதத்துல தேவனுடைய மனுஷன் யாக்கோபுக்கு ஒரே பொண்ணு தீனாள். ஆனா அந்த தீனாள் தன்னுடைய கற்பை இழந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, சீகேம் நாட்டு ராஜாவுடைய அந்த மகன் வந்து அந்த பொண்ணுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசினான். இருதயத்திற்கு ஏற்ற மாதிரி, பிடிச்ச மாதிரி இல்லை. இந்த உலகம் கொடுமையான, இந்த உலகம் மிக மோசமான உலகம். அதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. ஒரு பெரிய ஐடி கம்பெனி பக்கத்தில் அவர்களுடைய ஆஃபீஸர், அவருடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்க அழுகையோடு சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வர்ற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வயசு 18 வயசு 22 வயசுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் எதற்காக வர்றாங்க அப்படின்னா தன்னுடைய கரு கலைக்கிறதுக்காக வர்றாங்க. கரு கலைக்கிறதுக்காக. கோயம்புத்தூர் பட்டணத்தில் அப்படி நடக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டால் எல்லாமே வெளியூர், நிறைய வெளியூர் பிள்ளைங்க, அம்மா அப்பா எதுவும் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையானா வெளியே யாரோடைய எப்படி வேணா சுற்றி அப்படியே வெளியே போகிறது. இல்லை இல்லை இல்லை, அது ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதனுடைய விளைவு, பின் விளைவு ரொம்ப கொடுமையாக இருக்கும். உங்களுடைய கற்பை இழப்பது மிகப்பெரிய ஆபத்து. அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை.
ஆமேன். அதற்காக நீங்க தீவிரமா ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்துல அப்படிப்பட்ட நம்முடைய பட்டணத்திலையும் நம்முடைய தேசத்திலையும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். அவருடைய சிறகுகளாலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மூடணும். அப்படிப்பட்ட மனுஷனுடைய அந்த இதமான வார்த்தைகள், பிரியமான வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள போகவே கூடாது. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் அவர்களை சுற்றி அப்படியே அழகாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் அவங்களுக்கு தரணும். அதுல அவங்க ரொம்ப விழிப்பா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தருவேன். இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்ய போறாரு. இந்த ஆண்டு நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னிடத்திற்கு வரும், உன்னிடத்திற்கு வரும். ஹல்லேலூயா. அந்த ஜெப ஆவியை திரும்ப தருகிற கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பழைய விசுவாசத்தை கர்த்தர் திரும்ப தருகிற ஆண்டவர். அந்த பழைய தொழிலை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தரப்போகிறார். அந்த ஊழிய அழைப்பை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். அந்த ஊழிய தாகத்தை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், ஒன்று கூட விடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். உன் கண்கள் அதை பார்க்க போகிறது, உன் கைகள் அதை அனுபவிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தாண்டி உன்னிடத்திற்கு வர பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று, இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே. யோபு இழந்து போனதை கர்த்தர் 2 தனையாய் திரும்பி கொடுத்தார். நான் நம்புகிறேன், நீங்கள் இழந்ததை கர்த்தர் 2 தனையாய் திரும்பி தருவார். கர்த்தர் 2 மடங்கு திரும்பி தருவார். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப தருவார். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த வார்த்தை எனக்காகத்தான், என் பிள்ளைகளுக்காகத்தான், உன்னுடைய மகளுக்காகத்தான், மகளுக்காகத்தான். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இந்த ஆண்டு இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிற ஆண்டு. அதற்காகத்தான் இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். இழந்து போன அந்த சந்தோஷங்கள் திரும்பி தாண்டி உன்னிடத்திற்கு வருகிறது. அந்த மகிழ்ச்சி தாண்டி உன்னிடத்திற்கு வருகிறது. அந்த பொறுப்பு கர்த்தர் திரும்ப தாண்டி உன்னிடத்திற்கு வர பண்ண போகிறார். உன் கைகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, உங்க கைகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பதவி, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, திரும்பி உன்னுடைய கையிலே அந்த பொறுப்பு வரும். திரும்பி அந்த பதவி உன்னிடத்திற்கு வரும். அப்பொழுது சகல ராஜாக்களும் முன்பு உன்னை, ஹல்லேலூயா, உன்னை மதித்தது போல திரும்பவும் மதிக்க போகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். சத்தமாய் ஆண்டவரே நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இழந்ததை திரும்ப தருகிறவர் நீர்தானே அப்பா, நீர்தானே அப்பா. நாங்க நம்புகிறோம், நாங்க நம்புகிறோம். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கை நிரப்ப பண்ணுகிறவர் கர்த்தர் அல்லவா? விசுவாசிங்க, விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்குது, ஜெபிக்கிறவங்களுக்கு நடக்குது. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது நடக்கும் கர்த்தருடைய பிள்ளையே. அது உன்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், எதையும் நீ பார்க்காத, உன் வேலை நம்புறதா உன் வேலை, செய்ய வேண்டியது என் வேலை, உன் வேலை நம்புறது மட்டும்தான் உன் வேலை. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் நம்புறேன். கதலரம் ஷபரஹதரல. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்தில். Thank you Holy Spirit. அவர் வந்தார், அவர் வந்தார், அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பிள்ளை இழந்து போனதை திரும்ப தர முடியுமா ஆண்டவரே? எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிக்குது, கையில ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல ஆண்டவரே. வெறுங்கையா நிக்கிறாங்கப்பா, வெறுங்கையா நிக்கிற ஆண்டவரே, வெறுங்கையாய். யார் 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 எனக்கு செய்வார்? யார் எனக்கு செய்வார்? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய்.
நிரப்பிடுவார். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். கரங்களை தட்டி பாடுவோம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். என் மகனே நீ வேரூன்றுவார், என் மகனே நீ வேரூன்றுவார், பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார், பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார். இந்த பூமி எல்லாம் ஹல்லேலூயா, இந்த பூமி எல்லாம் கரங்களை தட்டி கொண்டே, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இந்த பூமி எல்லாம், இந்த பூமி எல்லாம் எல்லாரும் ஏகோபித்து கரங்களை தட்டி, எஸ் எஸ் எஸ், நீ அவருக்கு பிரியமான பிள்ளை, நீ அவருக்கு பிரியமான பிள்ளை, நீ அவருக்கு அருமையான மகன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இது நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறதை சுற்றி உள்ள கண்கள் காணும், குடும்பம் காணும், பிள்ளைகள் பார்ப்பார்கள், சொந்தங்கள் பார்ப்பார்கள். ஒன்று முன்னை விட்டு போகாது, ஒன்றும் போகாது. எஸ், ஆண்டவர் என் இருதயத்தில் அதான் பேசினேன். ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்கு என்னப்பா சொல்லணும்? இந்த புதிய வருஷத்துல என்ன ஆண்டவரை பேச விரும்புறீங்க? மகனே, என் பிள்ளைக்கு போய் சொல், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். நீ இழந்து போனது எல்லாவற்றையும் ஒண்ணு கூட விடாம சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன், அவனுக்கு திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. என் பிள்ளை மனசுல கேட்பாங்க, எப்படி நடக்கும் தான் கேட்பாங்க, எப்படி நடக்கும் தான் கேட்பாங்க. ஆண்டவர் சொன்னார், அது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், அது அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொப்பனை பார்க்கிறது போல இருப்பாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி.